வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த பதிவில் பங்குனி மாதமானது நம் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதமாக கருதப்படுது. முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி மாதம் கிழமைகளில் ஷஷ்டி விரதம், நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரமானது முருகப்பெருமானுக்கு உகந்தது, கிழமைகளில் வெள்ளிக்கிழமை. இத்தனை விசேஷங்கள் ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளானது மிக மிக விசேஷமானது முருகப்பெருமானை நம் வழிபாடு செய்வதற்கு. இத்தகைய அற்புதம் நிறைந்த இந்த நன்னாளில் முருகப்பெருமானை நம்ம எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், எந்த தீபத்தை கட்டாயம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், எந்த நைவேத்தியத்தை படைக்க வேண்டும், எந்த மலர்களை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். சகலவிதமான செல்வ வளம், சுகபோக வாழ்வு, வசதி வாய்ப்பை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய முழு அனுகிரகம் நிறைந்த வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய வளர்பிறை கந்த சஷ்டி மற்றும் கிருத்திகை விரதமானது மிக மிக விசேஷமானது. பங்குனி மாத வளர்பிறை சஷ்டி திரியன்று அதிகாலையில் எழுந்து நீராடிய பிறகு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று உங்களால் முடியும் என்றால் தூய்மையான பசும் பாலை முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும். அன்றைய தினத்தில் நீங்கள் பசும் பாலை முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு வாங்கி தருவது மிகவும் விசேஷமானது. நீடித்த ஒரு செல்வ வளத்தை தரக்கூடியது, நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுளை தரக்கூடியது, சகலவித ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரக்கூடியது. இதை தவிர முருகப்பெருமானுக்கு சந்தன பொடியை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம். பன்னீரை வாங்கி தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பொதுவாகவே மலர்களில் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களானது மிகவும் உகந்ததாக கருதப்படுது. அதிலும் செவ்வரளி மலர்களானது முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்ததாக கருதப்படுது. செவ்வரளி மலரை கொண்டு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை நீக்கக்கூடியது, கடன் ரீதியான பிரச்சனை, காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது. இதை தவிர அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு தாமரை பூ அல்லது பன்னீர் ரோஜாவை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. தாமரை பூ அல்லது பன்னீர் ரோஜாவை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்த பிறகு முருகப்பெருமானுக்கு 6 மண் அகல்விளக்கில் பசும் நெய்யை விட்டு சிகப்பு நிற திரியை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும். 6 மண் அகல்விளக்கில் பசும் நெய்யை விட்டு சிகப்பு நிற திரியை கொண்டு முருகப்பெருமானுக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதத்தை நைவேத்தியமாக படைத்து முருகப்பெருமானை 6 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே நீங்கள் முருகப்பெருமானை வலம் வந்து வணங்க வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை இவ்வாறு நீங்கள் வழிபாடு செய்வது திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கும். கடன் ரீதியான பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனை எனப்படும் அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பானது அதிகரிக்கும், கேட்ட வரமானது கிடைக்கும், நினைத்த காரியமானது ஜெயமாகும். திதிகளில் 6வது திதியாக வரக்கூடிய ஷஷ்டி திதி மற்றும் கிழமைகளில் 6வது நாளாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று 6 முகம் கொண்ட ஆறுமுக பெருமானுடைய 6 எழுத்து மந்திரமான சரவண பவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே முருகப்பெருமானை 6 முறை வலம் வந்து இந்த 6 மண் அகல்விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது கேட்ட வரத்தை தரக்கூடியது, நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது, சகலவிதமான யோக பாக்கியங்களையுமே பெற்றுத்தரக்கூடியது. இதை தவிர முருகப்பெருமானுடைய 108 போற்றிகள், மந்திரங்கள், ஸ்லோகங்கள், பாடல்களை படித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை படித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். வீடுகளில் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் திருவுருவ படத்தை நன்றாக சுத்தம் செய்து சந்தனம், குங்குமம் வைக்க வேண்டும். பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும். சிலை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தால் அல்லது வேலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தால் அன்றைய தினத்தில் கட்டாயம் முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். சந்தன பொடி, பன்னீர், தயிர் மற்றும் தேன் இவற்றை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். அபிஷேகம் செய்த பிறகு முருகப்பெருமானுடைய வேல் அல்லது சிலைக்கு சந்தனம், குங்குமம் வைத்து பூக்களை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். 108 முறை முருகப்பெருமானுடைய மந்திரமான ஓம் சரவண பவாய் என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி பூக்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். இதையடுத்து 6 மண் அகல்விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு தட்டொன்றை எடுத்துக்கொண்டு அந்த தட்டுக்கு மஞ்சள், குங்குமம் வைக்க வேண்டும். 6 மண் அகல்விளக்கு தீபங்களை
எடுத்துக்கொண்டு அதை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து தூய்மையான பசும் நெய்யை விட்டு சிகப்பு நிற திரியை கொண்டு தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுடைய திருவுருவப் படம் அல்லது சிலைக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இந்த தீபத்தை முருகப்பெருமானுடைய திருவுருவப் படத்துக்கு முன்பாக ஏற்றி வைத்து முருகப்பெருமானிடம் மனமுருகி நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகள் துன்பங்களானது தீர வேண்டும், நீங்கள் நினைத்த காரியமானது நிறைவேற வேண்டும், கேட்ட வரமானது கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். நெய்வேத்தியங்களில் சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதத்தை நெய்வேத்தியமாக படைத்து தீப தூப ஆரத்தி காண்பித்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தீபத்தை நீங்கள் கோவிலுக்கும் சென்று ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம், வீடுகளிலையும் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். பங்குனி மாத வளர்பிறை சஷ்டி மற்றும் கிருத்திகை இந்த இரண்டுமே ஒன்று கூடி வரக்கூடிய இந்த அற்புதமான இந்த நன்னாளை தவறவிடாமல் இந்த எளிய முறை வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து கொள்வது முருகப்பெருமானுடைய அருளாசியை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடியது, சகல விதமான செல்வ வளத்தையும் தரக்கூடியது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.